இது என் குழந்தை இல்ல. என் குழந்தை இல்ல. எனக்கு நல்லா தெரியும்ல. நான் பார்த்திருக்கேன். நரேன் முதுகுல மச்சம் இருக்கு. இது என் குழந்தை இல்ல. என்னாச்சு ரவி? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க பேசாம செல்ல மாதிரி நிக்கிறீங்க. ரவி சொல்லுங்க, இது யாரோட குழந்தை? எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க? ரவி சொல்லுங்க ரவி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இது நம்ம நரேன் இல்ல. அப்படின்னா இது வேற குழந்தைதான். ஒரு அநாத ஆசிரமத்திலிருந்து தான் இந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தேன். குழந்தைய குடுமா குளிப்பாட்டணும். சரிங்கக்கா. கியூட்டா இருக்கான்ல? ஆமா ரவி, இந்த குழந்தை கிட்டத்தட்ட உங்க அண்ணன் குழந்தை மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மொபைல்ல இருக்கிற உங்க அண்ணன் குழந்தையோட போட்டோ எடுத்து பாருங்க. ரெண்டும் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாக்குறேன். ஆமா ஷாலினி, இந்த குழந்தை எங்க அண்ணன் குழந்தை மாதிரி தான் இருக்கு. நாம இந்த குழந்தையை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆமா ரவி, இந்த குழந்தையவே எடுத்துட்டு போயிடலாம். இந்த குழந்தையை கொண்டு போய் உங்க அண்ணிக்கிட்ட கொடுங்க. அவங்களே இந்த குழந்தையை பார்த்துட்டு இது அவங்க குழந்தை தான் நம்பிடுவாங்க. ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம உங்க அண்ணன் குழந்தையை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இந்த குழந்தைய பார்த்து எங்க அண்ணி கண்டிப்பா அவங்க குழந்தை தான் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, ஷியோரா நம்பிடுவாங்க. உனக்கு டவுட்டே வேணாம். ஷியா. என்ன சார், குழந்தைய செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம், இந்த குழந்தை எங்களுக்கு ஓகே. ஓ, இந்த குழந்தையா? ஓகே. இந்த குழந்தையோட அம்மா டெலிவரி டைம்ல இறந்துட்டாங்க. இந்த குழந்தையோட அம்மாவுக்கும் யாரும் ரிலேஷன் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்து இந்த குழந்தைய எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே இங்க எங்க ஆசிரமத்துக்கு வந்துருச்சு. 1 மாசம் தான் ஆகுது. இந்த குழந்தைக்கு நாங்க சரவணன்னு பேர் வச்சிருக்கோம். எங்க ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நீங்க தாராளமா அந்த குழந்தைய எடுத்துக்கலாம். வாங்க, அதுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடலாம். டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிருங்க. சரிங்க மேடம். சரி. தேங்க்யூ மேடம். வெல்கம்.